ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? இன்ஸ்டன்ட் சிக்கன் ஃப்ரை. இன்ஸ்டண்ட்டாக எப்படி குயிக் அண்ட் டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை வந்து பேச்சுலர்ஸ் சிக்கன் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காக 1/2 kg சிக்கன் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் வந்து நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் புதினா அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 லெமன். அப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 3 பீஸ் ஏலக்காய், அப்புறம் உப்பு தேவைக்கேற்றார் போல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடணும். ஸோ வாங்க எப்படி மேரினேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது 1 டீஸ்பூன், அப்புறமா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அண்ட் வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். எதுவுமே வந்து விடக்கூடாது. அப்புறம் இந்த இதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இதுக்கு வந்து சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் பத்தலைன்னா அப்புறம் கூட பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு மேரினேட் பண்ணணும். இது உங்களுக்கு மேரினேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதை வச்சு தெரிகிற மாதிரி. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம அப்போ தாளிக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. இந்த வெங்காயத்தையும் நல்லா உடச்சி அது கூடவே இது பண்ணிடணும். இது வந்து நல்லா இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த சிக்கனில் இறங்கணும். அப்புறமா ஃபைனலாக இது கூட வந்து என்னென்னா ஒரு 1/2 லெமன் அதையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா எப்படி மேரினேட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், சிக்கன் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 hour வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்க அந்த மசாலா, இந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் இது எல்லாமே நல்லா அதில் இறங்கும். ஸோ ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 1/2 hour வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ பாருங்கள், சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சா 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பட்டை, கிராம்பு அண்ட் ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதுலேயும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறனால இது கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒவ்வொன்றா எடுத்து. ஸோ இதில் மேரினேட் பண்ணி வைக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 2 minutes இருக்குது. 2 minutesக்கு அப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணி போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 2 minutes ஆச்சு. இப்போ இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி போடலாம். ஸோ சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட ஓகே. ஸோ பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஃப்ளிப் பண்ணி போட்டாச்சு. இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தையே கொஞ்சமாக கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு அளவுக்கான தண்ணி ஆட் பண்ணிட்டு இது அப்படியே வந்து ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 to 15 minutes குக் ஆக விட்டுடலாம். 10 to 15 minutes கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 minutes ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து அப்படியே அதில் இருக்க தண்ணி இதாகிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் எதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ நான் உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது. அண்டு சிக்கனுமே நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன்.
சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் அண்ட் இன்ஸ்டண்ட்டான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். செம சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியானது. மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ, பாய்.